لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اثنتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து ஆண்களை நேரான ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் சலாவத்தும் சலாமும் சலாமேற்றும் வேண்டுகிறோம். உம்மத்துல் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் நபியுல் முஜ்தபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீகள், தபீகள் அனைவர்கள் மீதும் கொண்டதாக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து அந்த மகத்துவமான நாளை அவன் இருக்கக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே கழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தத்துள்ளதாக வைத்திருக்கிறாரோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையில் செய்து கொள்வாரும், இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறாரோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உலகம் நான் அனுமதித்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு வருடத்துடைய மாதத்தை 12 ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த 12 மாதங்களிலும் பல வகையான பகுதி இருக்கிறது. சில காலம் வெப்பமான காலமாக இருக்கும், சில மாதங்கள் கூர்மையான காலமாக இருக்கும், ஒரு சில காலங்களிலே பணி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். இப்படி பலவிதமான பகுதிகள் அந்த 12 காலங்களுக்கு அமையப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையை 3 பெரிய பகுதிகளை வைத்திருக்கிறார். முதலாவது பருவம் திருப்பராயம். அந்த திருப்பராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எது நன்மை என்ற தீமை என்று தெரியாது, ஹலால் எது ஹராம் என்று தெரியாது. மனதிலே எதை நினைக்கிறார்களோ அதை எல்லாம் செய்வார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்னவர்கள் ஆகவே பாடல்கள் செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது, அதை பற்றி எழுதப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அவர்களெல்லாம் பெற்றோர்களால, பெரியவர்களால, வீட்டிலே உள்ள கூட்டவர்களால, ஆசிரியர்களால அவர்கள் வழிநடாத்தப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் காட்ட வேண்டிய வழிகள் இவர கையிலே பற்றியிருக்கிறது. அதனாலேதான் அவர்களுக்கு சபாரகம் வந்தால் அந்த நிலைமை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய 3வது பருவம் இருக்கிறது, அது வயோதிபமான பருவம். நம்முடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் குறைந்துவிடும், சிந்தனா சக்தி ரொம்பவே குறைந்துவிடும். அவருக்கே தெரியாது நம்ம என்ன செய்யறோம், எப்படியெல்லாம் பேசுறோம் என்று சொல்லி அவருக்கு விளக்காது, கூட இருப்பவர்களை கூட புரியாது என்ன செய்வது என்று சொல்லி இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு காலம். சரியான முறையில் சொல்லுகிறது, யாருக்கு நாங்க நீண்ட வாழ்நாளை கொடுத்திருக்கிறோமோ அவருடைய நிலைமையை குறைந்துவிடும். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாழ்ந்துடுவார். ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும் என்று சொன்னா, நம்ம கஷ்டமான முறையில் சாப்பாடு நீக்க வேண்டும், குறுக்காட்ட வேண்டும், அவருடைய நிலைமைகளை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டியிருக்கும். இப்படியான ஒரு நிலைமைக்கு வயோதிகமான காலத்தை நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று சொல்லி அப்புறம் இந்த சிறப்பு மிக்க புராணி மூலமா சொல்லி காட்டினார். பெரிய குழுவை என்ன தெரியுமா, வயோதிகமான காலத்துல நல்ல பெரிய ரஹ்மத்தை செய்திருக்கிறார்.
தொடர்ந்து சீரிய தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் நல்லா இருக்கக்கூடிய காலம் வாலிபமான காலம் வைத்திருக்க அதுல வெற்ற ஓட்டம் சீரான முறையில ஓடிக்கொண்டிருக்கிறது. பலம் உள்ள காலம் நல்ல பல காரியங்களை செய்கிறார், தொடர்ந்து செய்கிறார். உதாரணமாக வீட்டு பருவமுறைகளுடைய காலம் வந்துருச்சு, நிறைய புறான்களை அர்த்தம் செய்கிறார். ரமலானுடைய காலத்திலே நிறைய ஏற்றுக்காக இருக்கிறார். ஏனைய காலங்களிலே ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய தாய் தந்தையை சந்தித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்திருக்கிறார். தன்னுடைய தாய் தந்தையுடைய மன்னர்களுக்கு தன்னை துவா செய்கிறார். இப்படி ஒரு வளமையாக செய்து கொண்டு வாருங்கள். இப்பொழுது வயசு ஆகிவிட்டார், தாயோடு படுக்கையோடு ஆகிவிட்டார். அதனால மேற்குறிப்பிட்ட அவர்களை செய்ய முடியல. நம்முடைய கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்று சொன்னால் பலவும் அஜரன் கையிலும் வந்து அவர்கள் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல சரீர சௌக்கியமா இருக்கக்கூடிய காலத்துல எந்த நல்ல அவர்களை எந்தெந்த நேரங்களிலே செய்தார்களோ இப்பொழுது செய்ய முடியாத காலத்திலும் நம்முடைய அந்த அமல்களை நன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லி சிறப்பு மிக்க அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது. இது வயோதிகமான காலத்திற்கு நம்முடைய கொடுக்கக்கூடிய ஒரு அளப்பரிய பாக்கியம். இணைப்பட்ட ஒரு காலத்தான் வாலிபமான காலம், ஒரு மகத்துவமான காலம். வாலிபத்துடைய காலத்தை நினைக்கிறார். நம் வாலிபம் என்று குறிப்பிடுவது யாருடைய உடம்பிலே சக்தி இருக்கிறதோ, நல்லவைகளை செய்யக்கூடிய தாக்கத்தில் இருக்கிறதோ அவர்களை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். சரியான காலம் இருக்கிறது, அருமையான காலம். நிறைய நாட்கள் எழுதுகிறார்கள், வாலிபமான காலம் இருக்கிறையா அதை ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு சொல்கிறார். கூர்மையான ஆயுதத்தினால் என்ன செய்யலாம்? பயனுள்ள வேலைகளை செய்யலாம், பயனில்லாத பயங்கரமான வேலைகளை செய்யலாம். இந்த வாலிப வயதிற்கெரியா ஒரு சிறப்பான முறையை வைத்திருக்கிறது. மறுமையில கூட உங்களுக்கு விசேஷமான ஒரு வழி இருக்கிறது, ஒரு பாக்கியம் இருக்கிறது. அவர்களுடைய மைதானத்தை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு முன்னால மழை பெய்தா இப்ப கூட எனக்கு வேர்வை இருக்கிறது, கடுமையான வெப்பமா இருக்கிறது. இந்த விஞ்ஞானி என்ன சொல்றாரு என்று சொன்னா, அதாவது ஓசோன் படலம் சூரியத்துடைய வெப்பத்தை மறைந்திருக்கக்கூடிய ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்திருக்கு. அதனால வெப்பம் கொஞ்சம் அதிகமா வருதுன்னு சொல்லலாம். அதனாலதான் மழை பெய்ஞ்சாலும் எவ்வளவுதான் முழுமையான காலமா இருந்தாலும் சூட்டுடைய நிலைமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நாளையில சூரியத்தை மறைப்பதற்கு எந்த ஓசோன் படலமும் கிடையாது. நேரடியான வெப்பம் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கும், வியர்வை வெள்ளமாக சென்று கொண்டிருக்கும். இப்படியான காலகட்டத்தில வாலிபர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவம் வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வாலிபத்தை நல்ல காலத்தை புனிதமான முறையில் எல்லாருக்கும் பயந்து நடக்கிறாங்க, விவாதத்தில கிடைக்கிறாங்க, உலகாயுத இன்பத்தில் ஆனால் பேர் நடக்கிறாங்க. தன்னுடைய வாலிபத்தில் எந்த கடமையை செய்ய வேண்டுமோ அந்த அருமையான கடமைகளை செய்கிறார்கள் சொன்னால், அப்படி இந்த சவாலுக்கு வறுமையில முஸ்லிம் நினைத்த அந்த காலத்துல முழுமையான இடத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். கணியத்திற்குரியவர்களை ஒன்றை சிந்திக்க வேண்டும். வாலிபமான காலம் இருக்கிறது, நல்ல காலத்தில் நாம் எந்த நல்ல எண்ணத்தோடு செய்கிறோமோ அந்த அருமையான பாக்கிய சமாளித்தாரா ஆனந்தம் சென்றாலும் அந்த பாக்கியத்தை தருகிறார். இதை பற்றி உள்ள வரலாறுகள் நிறைய கூறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் சூறாவுக்காக ஓதும். அது சொன்னதும் கூட இந்த கிழமை ஓட்டுங்க என்று சொன்னா அடுத்த கிழமை வரைக்குமே ஒரு பாதுகாப்பு ஒரு ஆளில நிறைய எழுதினாலும் கட்டத்துக்கு சுரத்துக்கு எல்லாம் அழிய வச்சிருக்கிறார். முஸ்லிம்களுடைய நிலைமை பயங்கரமான நிலைமை பயிரு, சூரத்தில் வாசியா வந்து பஞ்சத்துடைய நிலைமை பயிரு, இப்படி எல்லாம் கப்பலை உடம்பா தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். 2050 வருடம், அதாவது இத்தாலி நாட்டுடைய தலைவர் ரோகால் இருக்கிற அந்த ரோகாத்தை ஆட்சி செஞ்சு வைத்தால் சத்தியாரி கொள்கை என்று சொன்னால் படிக்கொள்ளே சில வளர்க்கக்கூடியவர் மேற்று மறுத்தவர்கள் யாராவது அவருடைய கொள்கைக்கு எதிராக இருந்தால் அவங்களை பிடிச்சி சிறம் போட்டுடுவார், சில சித்திர வந்து செய்வார், சில இடங்களை கொலை செஞ்சிருவார்.
இப்படியான ஒரு அதிகாரம் பிடித்த மன்னன் தான் எடுத்த நாட்கள். இந்த காலத்துல முன்னைய நபிமார்களை கொண்டு ஈமான் கொண்டு தன்னுடைய வாலிபத்தை புனிதமான முறையில பொருத்தமான முறையில அல்லாஹ்வுக்கு சிறப்பான வழங்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்தாங்க. அவங்க பார்க்கிறாங்க, இந்த அரசனுடைய கொள்கைக்கு நாம இணைந்து போட சொன்னா என்ன நடக்கிறோம்? பட்டத்தை தரலாம், பதவியை தரலாம், கை நிறைய பொருளாதாரம் கிடைக்கும், அழகான மனைவிகளும் கிடைக்கிறார். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாலிபத்தை தான் அந்த ரப்பு எங்களுக்கு ரெடியிருந்தாங்க இல்லையா, அதனால அவனுக்கு உருவ முடியாது, அவன் பக்கம் செல்ல முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத நிலையத்தை உங்களுடைய தன்மையை விட்டுட்டாங்க. அதனால எடுத்துட்டாங்க. அவர் சில வாய்ப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில போய் அனுப்பிட்டாங்க. அரசன் பார்த்தார், எதுவும் கொள்ளாத மனிதன் இல்லையா, அந்த வாய்ப்புகளை போய் அழைச்சி வெளிவர விடாத மாதிரி அனுப்பிவிட்டார். அவர் நம்பினவர்களை அப்படி சென்ற பாரம்பரியத்தால் அவர் போதுமே கைவிட மாட்டார் என்று ஒரு மாறிய ஒரு அட்டாட்சி அறிந்தவர்கள் கிட்டத்தட்ட 300 லட்சம் வருஷம் அந்த கோயிலை எழுதியிருக்காங்க. 300 லட்சம் வருஷம் அல்லாஹ் அந்த கோயிலை ஒளிக்குறவு இல்லாமல் பாதுகாத்து ஒரு காலத்தில் வரலாறு உண்டு என்பது அக்காலத்தில் ஆதாரபூர்வமாக தரக்கூடிய ஒரு வரலாறை, அந்த வாலிபர்களுடைய வரலாறை ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னுடைய உடம்பிலே பணம் உள்ளவர்களும் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்கள் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நபிமாருடைய வரலாறு நிறைய படித்தேன். சில பேர் நினைக்கலாம் நபிமாருடைய வரலாறு தானே பழங்காலத்து கதையை இன்னும் தெரியாது, நாம் பாதுகாக்க வேண்டும். நபிமாருடைய வரலாறு இருக்கிறது இல்லையா, ஒரு தனிநபராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒரு ஆட்சியாளராக இருக்கட்டும், ஒரு சாதாரணமான பிரஜையாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமான முன்மாதிரிகளும் வழிகாட்டலும் வைத்திருக்காங்க. அப்படியான ஒரு வரலாற்றுல வந்துதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்கள் செஞ்சாங்க, ஏற்று நாட்டுடைய ஆளுநருடைய வீட்டுல வளர்ந்தாங்க. ஒரு வாலிபன், அதை பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு வாலிபன். அதனால அந்த ஆளுநருடைய மனைவி தாத முறைக்கு ஒரு பாவமான செய்திக்கு அழைக்கிறார். பாதுகாப்பு தருகிறேன், எனக்கு பணத்தை தந்தரப்பு, பொருளாதாரத்தை தந்தரப்பு, பாதுகாப்புக்குரிய அனைத்து விடயங்களையும் தந்தரப்புக்கு நான் இந்த நேரத்தில் கஷ்டப்ப நல்ல சூழ்நிலையாட்டேன். யாரும் பார்க்கறது கிடையாது, யாருமே குற்றப்படுத்தவும் மாட்டாங்க. இப்படியான சூழ்நிலையிலும் நம்முடைய வாலிபத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் அவர் அந்த பாடத்தை தமிழ்ந்தார்கள். அநியாயமான முறையில் குற்றம் சுமத்தப்பட்டது. பல வருட காலங்கள் சிறையிலே அமையப்பட்டார்கள். இதற்காக வேண்டி ஒரு பாவத்தில இருந்து தப்புவதற்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக வேண்டி வாலிபமான வயதிலே இப்படியெல்லாம் தியாகிங்க. நாங்கள் எல்லாம் என்ன நினைப்போம், பாவத்தை வந்து தவறிவிட்டல் துவாரங்கள் நடக்கலையே, இது அடுத்த நாள் நாங்கள் ஆதரவு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்முடைய இந்த சமாளிக்க வந்தால் எப்படி உதவி செய்யறாங்க சொன்னால், எந்த அரசுடைய குடும்பத்தில இருந்தவர்கள் அநியாயமானவர்களை சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த அரசு அழைக்கிறார். அந்த சிறையிலே வாழ்கின்ற ஒரு யூசுப் என்று சொல்லி ஒரு வாடி மதிக்கிறார். அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, அவருக்கு என்னுடைய அமைச்சரவையிலே உயரிய அந்தத்தை வச்சுக் கொள்வேன், அவரை அழைத்துவிட்டு வாரீங்க என்று சொன்னார். அழைத்து வரப்பட்டார்கள். வரலாறு நீண்டது, நீங்களும் புரிந்திருக்கலாம். அழைத்து வரப்பட்டார்கள். சொன்னார்கள், அண்ணரே நாட்டுடைய நிதி பொறுப்பை கையில் நாடுங்களா, கேட்டாங்க. நான் அதை அழகான முறையில் செய்து கொள்வேன். நல்ல மனிதனாக்கி நிதி பொறுப்பை கொடுக்கப்பட்டது. இந்த அளவுக்கு என்று சொன்னால், வாலிபராக இருந்த கவர்ச்சி மிக்க அளவுள்ள அந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அழகான முறையில பயன்படுத்தினாங்க. எல்லாருக்கும் பொருத்தமாக பயன்படுத்தினாங்க. எல்லாருடைய கிருபையினால் உலகம் அடையும் வரைக்கும் ஒரு சரித்திர ஆசிரியர், ஒரு நாட்டுடைய தலைவர், ஒரு நாட்டுடைய நிதி பொறுப்புள்ள மந்திரி
எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பட்டியல் கிடக்கக்கூடாது, நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி காணுகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை வரலாறு சொல்லி காட்டுவதாக இருந்தால், மாணவர்களே, உடலிலே பலம் உள்ளவர்களே, நினைத்துக் கொள்ளுங்கள், நாகரீகம் தான் எங்களை உயர்வுபடும் என்பதோ, கொள்ளையர்களுடைய வீரர்களுடைய வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாகரீகமும் அதனுடைய பொறுப்போக்கான செயல்தான் எங்களுக்கு பதவி உயர்வையும் பட்டத்தையும் தந்து நினைக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நிலைமை வரக்கூடாது. கெடுபிடியில இருந்து எகிப்து நாட்டை விட்டு மத்திய நாட்டுக்கு போறாங்க. நடக்க வேண்டிய ஆடிவராடிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சமயத்துல மத்திய நாட்டுக்கு போயிருக்காது, எகிப்து நாட்டுல எல்லையை விட்டு தாண்டினது. அங்க போனா ஒரு இடத்துல பாக்குறாங்க, 2 பெண் பிள்ளைகள் ஆடுகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கேட்கிறாங்க, ஏன் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களோட பாப்பா வயசான மணி, ஒரு வயதாடி தொழில் செய்ய முடியல, ஆட்டுடைய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்க நிலத்தடியில வந்தா நாங்கள் சூழ்ந்து கொண்டு தண்ணி கொடுக்க முடியாம கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்ன பொழுது பூசாணி மாறிக்கணும் இல்லையா, நல்ல காரியம் செய்யத்தான் வேணும். நல்ல காரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான். பூசாரி செஞ்சாங்க, அதற்குரிய தரங்களை எல்லாம் இருக்குது, நல்ல தண்ணி கொடுத்தாங்க ஆடுகளுக்கு. நல்ல திருமையால அந்த பெண்களை திருப்தியா போயிட்டாங்க. பூசாரி ஒரு மருந்துக்கு கீழே இருந்து தன்னம் தெரியாது, கடுமையான கடைப்பு, வாலிபமான வயசு, குழந்தைகளை செய்யக்கூடிய வயசு கேட்கிறாங்க, எத்தனையோ தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை நிறைவேற்றி தந்தால் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். எத்தனையோ தேவை இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துல கையெழுந்தாங்க. வாலிபராக இந்த மூத்தாடி மனசு ரொம்ப நல்ல மனசாரு, நல்ல செயல் செஞ்சாரு, நல்ல குணத்தோட இருந்தாரு, நல்ல எண்ணத்தோடு இருந்தாரு. என்ன தெரியுமா, மூத்தாடி மாலையாவதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய வீடு கிடைச்சிருச்சு, உணவுக்குரிய வசதி கிடைச்சிருச்சு, தொழில் கிடைச்சிருச்சு. நாட்களுக்கு பின்னால திருமணம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு மன்னர்கள். நான் ஏன் சொல்லிக்கிட்டேன் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆத்திரமான உணவை தந்து, சுகமான வாழ்வை தந்து, இறைச்சீரான ஒரு சிந்திக்கக்கூடிய சிந்தனா சக்தியை தந்து, சிறப்பிடித்த தொழில் வாழ்வை பெற்றுக் கொண்ட நாட்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத முறையில் நடந்தால் அல்லாஹ் எங்களை எப்படியெல்லாம் கண்டிப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தாய்மார்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்பாங்க. காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரமத்த பிரயோகம். இந்த ரசூலுல்லா ஏதாவது வேலை செய்ய கொடுத்தாங்கன்னா அது பாக்கியமாயிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த அமைப்பில் அனுப்பப்பட்டவர்கள் அதுல சேர்ந்து பார்க்கிறது எல்லாம் சின்ன வயசு தாயார் அனுப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன உடனே சின்ன வயசை பார்த்து சொன்னாங்க, நீங்க அந்த சின்ன வயசா இருக்கிறீங்க, பிற்பாடு வாங்க நான் எடுத்துக்கொண்டேன் சொன்னாங்க. தாயாரத்துல போய் சொன்னாங்க, தாயார் தங்கையா ரசூலுக்கு வந்து தாரா என் பிள்ளை சின்ன வயசுதான், ஆனா சில சூறாக்களை மரணம் செஞ்சிருக்கிறாரு, ஆனா எதிர்வாரு யாரும் சொல்லா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய திறமைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத சொன்னாங்க, சில இன்டர்வியூ வச்சாங்க, நல்ல கிருபையினால் அவர் பாஸ் ஆகிட்டாருன்னு சொன்னா சில முறைகளை சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை அந்த தாய் தந்தையுடைய துவாரங்கள் வாலிபர் அந்த செய்திகள் பாதிக்கிறது எல்லாருடைய நல்ல எண்ணத்திலே வழக்கத்தினால இந்த அளவுக்கு சொன்னால் கிட்டத்தட்ட 14 நாட்களுக்குள் யூதர்களுடைய மொழியை படிக்கக்கூடிய பாக்கியத்தான் துணியாடி மொழியை கிட்டத்தட்ட 17 நாட்கள் கூட்டி கணக்கு பார்த்தா 2 கிழமைக்குள்ள படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இந்த சமாள மசாலா கொடுத்தோம். அது மாத்திரம் இல்லைங்க, அபூபக்கர் சித்திக் மன்னியோட காலத்துல ஒரு ஆளை ஒன்று சேர்க்க வேண்டிய 100 ஆக்க வேண்டிய பொறுப்பு
காலத்துல ஒரு ஆளெல்லாம் என்ன செஞ்சுட்டா ஓலையிலையும் கல்லிலையும் தோளிலையும் எழுதப்படுது. இதுல ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. அதற்கு தலைமை தாங்கினவர்கள் இந்த வாலிபரான செய்திகள் சாதிக்கிறது எல்லாவும் என்பதை நாம் நடத்துகிறோம். அல்லா ஒரு வாலிபருடைய வாலிபர் தரத்திலே நல்ல எண்ணம் நல்ல செயலின் காரணமாக அல்லாஹ் எழுதினாலும் இந்த அளவுக்கு சிறப்பை வைத்திருக்க தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்லாம் இல்லாத காலங்கள் அந்த காலத்துல இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி வாலிபரான தாரிக்கு போறேன். ஒரு சின்ன வாலிபன் கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கு. ரொம்ப கஷ்டத்தோட போறாங்க. அவங்க மறைந்த போனவர்கள் எல்லாம் வாலிபர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி நாங்க இறங்கின உடனே அந்த நாடு மாற்று மருத்துவருடைய தலைமை கொண்டு அதிகமாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த போதகர்கள் தான் அந்த நாட்டை வழிநடாத்திக் கொண்டார். சாதாரணமா நம்ம நாட்டை கூட பேரினத்தை சேர்ந்த பல போதகருடைய சில பொறுப்பாளி கையிலையா அது மாதிரி இப்படி நாட்டுடைய பொறுப்பு அவர்கள் கையாளி ஆணிகள் இறங்கிறார்கள். அங்கே அவருடைய நடவடிக்கைகளை ஆரம்பி செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இஸ்மை நாட்டுடைய மத போதகர்கள் தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள் என்ன தெரியுமா, வாலிபர்கள் வானத்தில இருந்து வந்தவங்களா அல்லது பூமி வெடிச்சு வெளியே வந்தவங்களா தெரியல. இவ்வளவு பண்பாட்டோடு நடந்து கொள்றாங்க, ஒருவரை ஒருவர் மதிக்கிறார்கள், தேவையை சந்திக்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக நடந்து கொள்றாங்க. அது மாத்திரமல்ல அந்த கடமைகளை நேர்த்தியாக செய்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் இந்த காலத்திலே தேவைப்படுகிறது, இந்த நாட்டுக்கு தேவை. அதனால இந்த நாடு போனாலும் பரவாயில்லை, அவங்க கணக்கும் இருப்பதாலே வானத்திலிருந்து வந்தவர்களா கூலி வச்சு வெளியே வந்தவர்களா தெரியலை என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த மக்களுடைய கல்வியை மாற்றிவிட்டார் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வீட்டில ஒவ்வொரு வாலிபர்களும் வாழக்கூடிய தன்மை ஏற்படுத்தினால், அகலாவுடைய நல்ல பண்பாட்டை நடத்தினால், நல்ல முறையை நடந்து கொண்டால் கிருபையினால நம்முடைய வீட்டுகளுடைய மனத்தை மாற்றுவாரா இல்லையா? சமுதாயத்துடைய ஏரியாக்குள்ள மக்களுடைய மனங்களில் நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இடம்பெறக்கூடிய என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர் எங்கள் அதிகமான பேருடைய நிலைமை என்ன தெரியுமா, நிறைய பார்க்கிறோம். அதிகமான வாலிபர்கள் வழிகெடுமைக்கு சீரழிவதற்கு காரணங்கள ஒன்றும் அவங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் பழக்கி என்ன செய்யறது, குடிக்கிட்டு போறது, நாமெல்லாம் சுற்றுறது, உன்னை ஏற்றுக் கொள்ள வேண்டும். சொல்லலாம் வாழை வசனம் தெளிவான முறையில் சொன்னார்கள். இரவு நேரங்களில மக்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்கள்ல தேவையில்லாத நிலைமைகளுக்கு பிரிய போகாதீர்கள், ஊர் சுத்த போகாதீர்கள் என்று சொன்னால் அந்த நேரங்களில் உங்களுடைய கண்ணுக்கும் புலப்படாத சில ஜீவராசிகளுடைய ஆபத்துக்கள் உங்களை வாழ்க்கையிட்டார். அனுபவம் ரீதியா பார்க்க சில பெற்றோர்களுக்கு கூட சொல்லுவாங்க, என் ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்க, ஏன் சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க. அமைதியாக பொருளவனை கவனிச்சு ரொம்ப ஆர்வமா படிக்கிறாரு. எப்ப ஊசுத்த ஆரம்பித்தாரோ அவருக்கு கெட்ட வழக்கங்கள் வந்து விட்டது. கோடைக்கு அடிமையாகிவிட்டார். நல்லது சொல்லிக்கின்ற பொழுதும் நேரங்களில் ஓரத்தில் இருந்து விடுகிறார். தாய் தந்தையுடைய சொல்லுக்கு வழிபடுவது கிடையாது என்று அந்நியோடு சொல்லக்கூடிய ரொம்ப கவலையான விடயங்களை நாங்கள்லாம் நினைக்காதாங்க. 1443 வருடங்களுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னாங்க, இரவு நேரங்கள்ல மக்கள் அயர்ந்து தூங்குற நேரத்துல நீங்க சிறிய போவாதீங்க, தேவையில்லாம தெரியாது. ஒரு தேவைக்கு போறது தேவையில்லாம தெரியாது. காரணம் கண்ணுக்கு புலப்படாத சில உயிரினங்களுடைய ஜீவராசியுடைய ஆபத்துகள் உடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று சொன்னார்கள். அதுக்கல்லாத சொல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நட்புத்தரம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் நேர்வழி காட்டுகிறேன் தெளிவான முறையில் சொன்னாங்க. ஒரு நட்புத்தரம் நம்முடைய முயற்சிப்பால் பணத்துக்காக வேண்டியோ நம்மிடத்துல கொஞ்சம் தலை இருக்குது, பணம் என்ன இன்னைக்கு நிறைய நடக்குது என்ன தெரியுமா? நம்மிடத்துல கொஞ்சம் லஞ்சம் இருந்தா அதற்காகவே பேசுவோம். நம்ம கஷ்டமா விட்டா ஒரு துன்பத்துல மாட்டிக்கிறோம் என்று சொன்னா நைபன் கூட வராது.
மரியாதைக்குள்ள சூழ்நிலை சொன்னார்கள். உங்களுடைய நண்பர்களை எப்படி இருக்க வேண்டும், எப்படியான நண்பர் தெரியுமா? மசனுடைய ரெண்டு கைமாறு வச்சுக்கிறேன், எப்படி ரெண்டு கையிலே மூத்த அழுக்கை வச்சுக்கிறேன், மூத்தறிக்கை மூச்சரிக்கு நம்ம என்ன செய்யறோம்? செப்பில கழுவுற பொழுது ஒரு கையின் மூலமா மற்ற கையை சேர்த்து எப்படி கழுவுறோமோ இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சீர்திருத்துகின்ற நல்லபடி ஆலோசனை செய்கின்ற உங்களை நல்வழிப்படுத்துகின்ற தீய வழிகளை செல்லுகின்ற பொழுது உங்களை எல்லாம் திருச்சி அமைக்கின்ற நண்பர்கள் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள். இதைத்தான் குர்ஆன் தெளிவான முறையில் பயந்து கிடைத்த நல்லவர்களோடு நல்லவர்களோடு கூட கூட்டாளித்தனம் தெளிவான முறையில் சொல்றது. எல்லாரும் நட்புத்தனம் இருக்கத்தாச்சு, நிறைய சிலவையில இருக்கத்தாச்சு, அன்பை விட்டு வசத்துள்ளாரை தெளிவான முறையில் சொன்னார். நட்புத்தனம் இருக்கிற மாறி பல வகையில இருக்கிறாங்க. ஒரு வகை எப்படி என்று சொன்னா இவருடைய உணவு நாள் மனிதனுக்கு அவ்வப்போது உணவு தேவையா இல்லையா, அது மாதிரி எப்பெல்லாம் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமோ அப்பொழுது அதை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய அருமையான அனுப்பணம் எல்லாம் என்ன செய்வாங்க சொன்னா, வீட்டுக்கு போவாங்க ரசூல்லா பார்த்து வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க ரசூல்லாவை பார்த்து வருவாங்க. என்ன யாரும் சொல்லலாம், அதாவது உலகத்துல நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு பார்த்தா நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மறுமையில உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, அந்த நேரத்தில் இந்த பாக்கியம் கிடைக்காது. நான் ஆண்களா நினைக்கிற காலத்துல நல்லது செய்ய நினைக்கிறேன் சொன்னவர்களும் சொன்னாங்க. அந்த மகமத் அனுபவத்த நீங்க யாரோடு விரும்புறீங்களோ அந்த மக்களோடு இருக்கிறேன் சொன்னார்கள். சொல்லலாவிடத்துல 2 பள்ளிக்கூட விசுவாசம், அதுல ஒரு குச்சி கொஞ்சம் வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னொரு குச்சி நல்லதா இருந்துச்சு. ஒரு சாதி இருந்தாங்க, நல்ல குச்சை கொடுத்தாங்க. சொல்லா நீங்க வரைஞ்சதை எடுத்துக்கிட்டு எனக்கு நல்லதை தாரிக்கிறேன், அதுதான் நட்புத்தனம், அன்புடைய வழிபாடு, அதான் அம்மனுடைய சிறப்பு சொன்னார்கள். சொல்லலாம் அதற்கு உடனே பாரம்பரிய பதில் எல்லாம் அந்த காலத்துல ஷாம் நாட்டில ஒரு நண்பர் இருந்தார். சிரியா நாட்டில இருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, வியாபாரம் நடத்துவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் கேட்கிறாங்க, சிரியா நாட்டில என் நண்பர் ஒரு இந்த பேருள்ள நண்பர் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க. சொன்னாங்க இருக்கிறாருன்னா, ஆனா கொஞ்சம் மது பாதிக்கிறாரு, போதைக்கு அடிமை ஆகிட்டாரு, கொஞ்சம் தீய பழக்கங்கள் இருக்குது, கவலை தாங்க முடியல. கடிதம் எழுதினாங்க, تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب. அப்படிங்கிற கருத்து தான். குற்றங்களை மன்னிக்கக்கூடியவர், அதே நேரத்தில் தவறுகளை இணைத்து எல்லாத்தில் சௌபா செய்தால் அதை ஏற்றுக்கொள்வார். அதே நேரத்தில் அதே நிலைமையில வாழ்ந்து சொன்னால் அவருடைய தண்டனை மகா கடுமையான நிலையால தண்டனை தான் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதினார். கடிதம் கிடைத்த உடனே நண்பான உபரம் இல்லாமல் நட்பு தரத்தில் உள்ளவர் அனுப்பிட்டார் எடுத்து உடனே தெரிஞ்சிட்டார். சில காலங்களுக்கு பின்னால விசாரிச்சா அதை நல்ல நிலையில வந்ததாக வரலாறு தெளிவாக சொல்லி கொடுத்து கண்ணியத்துக்குரியவரை உண்டை சொல்லி வைக்கிறேன். நட்பு தரம் இல்லையா, அதை எல்லாம் சீரழிக்க வேண்டும். நாம் ஏதாவது அல்லாத பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஏற்பாடு படித்து நாங்க நரகத்துல போயிட்டோம், அப்ப கூட கேட்பேன் சொல்லுவோம், என்னை பாதுகாக்கிற ஒரு நண்பனுக்கு கிடைக்கலையே, உலகத்துல என்னை பாதுகாக்கிறதுக்கு நண்பனை காட்டுகின்ற ஒரு நண்பன் கிடைக்கலையே, எனக்கு கிடைக்க வேண்டாம் எதிரஞ்சு போட்டானே என்று சத்தம் போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லி புராணிகளுக்கு தெளிவான முறையில் சொல்லுது. கணியத்திற்குரியவரே, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வரலாறை மட்டும் சொல்லிட்டேன். சபா வாக்கில யமன் நாட்டுல சபா வாக்கியோட ஒரு கூட்டம் இருக்கு, ரொம்ப நல்ல மக்கள் தான், அதெல்லாம் ரொம்ப நியமத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு சொன்னா 2 கோணம் தெரிஞ்சுட்டு இல்லாத பணத்தும் கிடையாது. அந்த தோட்டத்தை அழிக்கிறதுக்கு எந்த பூச்சிப்புழுவும் இல்லை, உபகார பணத்தில் இருந்து கொண்டே இருக்கு. அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணி வந்ததையும் அந்த இயற்கையை கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் அனுபவிச்சு காலங்கள் கூட தலை வீங்கி போச்சு.
பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் நியமத்துக்கு மாறு செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் அடக்காட்டு அப்படியே உடைச்சு இயற்கையாக உடைச்சு போச்சு. உடைச்ச ஒரு தோட்டமெல்லாம் பசியாவே கடைசியில எல்லா மரங்களும் அழிஞ்சு ஆங்காங்கே 2 மரம் தான் ஏன் சொல்லுகின்ற இது குரான் சொல்லக்கூடிய வரலாறு. நம்ம எல்லாம் தலைவிங்கிற மாதிரி நடக்கிறான், வேண்டிய மாதிரி நடக்கிறான், யாரையும் பேசுறான், குடும்பத்தை எடுக்கிறான், தாய் தந்தைகளை மறுக்கிறான், செய்ய வேண்டிய நன்மைகள் 40 வயசு பின்னட்டும் என்று நினைக்கிறான். அல்லா பாதுகாக்க வேண்டும். இந்த மக்கள் சொல்லி அல்லாஹ்வுக்கு மகா கருணையான அது வாலிபம் வயோதிபம் அப்படியெல்லாம் பார்க்காது. பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கிறது. அந்த பிடிப்புக்கு முன்பதாக இருந்த வேண்டிய பொறுப்பு எங்களை கையில இருக்கிறது. நம்முடைய சமாளத்தால இந்த நேரத்துக்களை தந்தாலும் அந்த நேரத்துக்களை சிறார முறையை பயன்படுத்தி நல்லவர்களே நம்முடைய சமாளத்தால இவர்களை ஆட்சியாக புரிவானாக. என்னுடைய பாவங்களை மன்னி தருவாயா, என்னுடைய பெற்றோர் குடும்பங்களின் பாவங்களை மன்னி தருவாயா. நீ தந்த நியமத்துக்களுக்கு சீரான முறையில் நன்மை செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயா. கடைசி வரைக்கும் உன்னுடைய சௌக்கியத்தோடு நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயா. அவருடைய பழக்கத்தினால் மனசில் உள்ள வேதனைகளை சுற்றில உள்ள துன்பங்களை நீக்கி வைப்பாயா. எதிரான சொந்த நேரங்களை பிள்ளைகளை சாயான ஆக்கி வைப்பாயா. ஹயாத்துக்கு பின்னால் எங்களுக்காக வேண்டிய கையே செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயா. இவரை எல்லாம் வெற்றி பிரிந்து சென்றார்கள் தாய் தந்தையர்கள் குடும்பத்தால் அத்தனை பேருடைய கபுகளை வெளிச்சமாக்கி வைப்பாயாக, சாதமாக்கி வைப்பாயா. எங்களை உங்களுடைய மேலான தாய் தந்தையர்கள் குடும்பத்தால்